யவனராணி. இந்த கதையோட தொடக்கத்திலேயே இளஞ்செழியன் கடற்கரையோரமாக பூவழகியை நினச்சி வேதனைப்பட்டு போனதையும், இளஞ்செழியன் பிரம்மானந்தர் மடத்தில் பூவழகியை பார்த்தோன்னே பயங்கரமான வேதனைக்குள்ளானதையும், பூவழகியும் இளஞ்செழியனை பார்த்தோன்னே பயங்கரமான கோபம் வேதனைன்னு பல உணர்வுகள் கலந்ததும் நிறைய இடங்களில் பார்த்துட்டே வரும். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த கதையில் பார்ப்போம். இளஞ்செழியனும் பூவழகியும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. பூவழகியோட முறைமாமன் தான் இளஞ்செழியன். இளஞ்செழியனோட அப்பாவும் அம்மாவும் இல்லாததுனால பூவழகியோட அப்பாவே இளஞ்செழியனை தன்னோட மாளிகையில் கூட்டிகிட்டு வந்து சிறு வயதுலேருந்தே வளர்த்தது தான் கதை. என்னதான் பூவழகி வேலிற்குல பெண்ணாக இருந்தாலும் அவள் பிறப்புப்படி அவள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவள். அதனாலேயே இளஞ்செழியன் தன்னோட சிறு வயசுலேருந்தே சோழர் படையோட உபத்தலைவனாக இருந்து சோழர் படைக்கு நிறைய உதவிகள் பண்ணுறது ஒரு சின்ன உறுத்தலாகவே இருந்துச்சு பூவழகிக்கு. அது மட்டும் இல்லாமல் இளஞ்செழியனோட படை மற்ற சோழர் படைகளை விட ரொம்பவே வித்தியாசமானது. எப்படி வித்தியாசம்னா, இளஞ்செழியனோட படையில் சோழர்கள் பாண்டியர்கள் மட்டும் இல்லாமல் யவனர்கள் வேற வேற நாட்டவர்கள்னு அது ஒரு பயங்கரமான கலந்த படை. அந்த படையை பார்த்து சோழ நாட்டில் இருக்கிற மற்ற படைகளே ஏன் அரசர் கூட நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு கலகமோ வந்தால் இந்த படை யார் பக்கம் சாயும், இது உண்மையிலேயே சோழர் பக்கம் நிற்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு வேற வேற பகுதிகளில் இருந்தும் வேற வேற நாடுகள்ல இருந்தும் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் யவனர்கள் அவர்களோட விழான்னு ஒன்று வருஷத்துக்கு வருஷம் கொண்டாடுவாங்க. அதில் ரத போட்டி, படகு போட்டி, நீச்சல் போட்டின்னு நிறைய இருக்கும். அதில் எப்போவுமே முதலிடம் வர்றது நம்ம இளஞ்செழியன் தான். அதனாலேயோ என்னவோ யவனர்கள் இளஞ்செழியனை ஒரு யவனனாவே தான் நினச்சிக்கிட்டாங்க. அவன் அந்த மாதிரி ரத போட்டிகளில் மிக வேகமான ரதங்கள் செலுத்துறதும் படகு போட்டிகளில் ஜெயிக்கிறதும் நீச்சல் போட்டிகளில் ஜெயிக்கிறதும் பார்த்து அங்கே இருக்கிற யவன பொண்ணுங்கள்லாம் ரொம்பவே இளஞ்செழியனை கொண்டாட ஆரம்பித்தாங்க. இளஞ்செழியன் ஜெயிச்சோடனே அவனுக்கு பூ மாலை போடுறது, நிறைய மணி கொண்ட ஆபரணங்கள் கொடுக்கறதுன்னு அந்த பெண்கள்லாம் இளஞ்செழியனை பயங்கரமாக கொண்டாடுறத பார்த்தாலே பூவழகிக்கு பயங்கர கோபம் வரும். எனக்குத்தானே முறைமாமன், இந்த உரிமையெல்லாம் எனக்குத்தானே இருக்கணுங்கிற அவளோட அன்பு தான் அடிப்படை. ஆனால் அது அவளுக்கு புரியலை. அதுக்கு மேலே அவளுக்கு கோபம் குரோதம் எல்லாம் இளஞ்செழியன் மேலே வர ஆரம்பிச்சுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த கோபம் ஒரு கட்டத்துக்கு மேலே இளஞ்செழியனை பார்க்கவே பிடிக்காம ஆயிடுச்சு பூவழகிக்கு. இளஞ்செழியனுக்கு ஒன்றுமே புரியல. சின்ன வயசுலலாம் தன் கூட ரொம்பவும் சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாண்ட பூவழகி இப்போ ஏன் நம்மளை பார்க்க கூட மாட்டேங்கிறான்னு இளஞ்செழியனுக்கு புரியல. ஒவ்வொரு முறையும் இந்த விழாவில் ஜெயிச்சுட்டு வெற்றி மாலை அது இதுன்னு எடுத்துகிட்டு வரும்போது பாதி நேரம் வாசலில் பூவழகி நிற்க கூட மாட்டா. அப்படியே நின்னாலும் அவகிட்ட ஆசையாக போய் இந்த மாலையெல்லாம் காட்டணும்னு இளஞ்செழியன் நினைக்கும் போது சரேர்னு திரும்பி அவளோட அறைக்குள்ளே போயிடுவா பூவழகி. இது கொஞ்சம் வருஷங்களாகவே நடந்துட்டு தான் இருந்தது. இதுக்கான காரணம் இளஞ்செழியனுக்கு சுத்தமாக புரியல. அது மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த யவனர்கள் விழாவில் வெற்றி மாலை சூடிட்டு வந்தான் இளஞ்செழியன். அப்படி இளஞ்செழியன் வரும்போது அங்கே பூவழகி உள்கூடத்தில் நின்றுட்டு இருந்ததை பார்த்தான். என்றைக்குமே தன்னை பார்த்தோன்னே மூஞ்சை திருப்பிக்கிட்டு வேகமாக உள்ளே போயிடுற பூவழகி அன்னைக்கு மெதுவாக இளஞ்செழியனை பார்த்து சிரிச்சா. இளஞ்செழியனுக்கு அப்போ ஏற்பட்ட உணர்வை சொல்ல வார்த்தையே இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு பூவழகி நம்மளை பார்த்து இப்படி சிரிச்சு. இன்னைக்கு வெற்றி மாலை சூடியிருக்கோம், இதை கண்டிப்பாக பூவழகிட்ட சொல்லணும்னு இளஞ்செழியன் ஆசையாக போனான். போகும்போதே கேட்டான், அப்பா எங்க அப்படின்னு. அப்பா இங்கே இல்லை. வேலைக்காரர்கள் அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போது உன்னோட தோழி இன்பவல்லி அவளும் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு பூவழகி சொன்னதை கேட்டு இளஞ்செழியனுக்கு ரொம்பவே சந்தோஷம். யாரும் இல்லை, இந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக பூவழகிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு பூவழகின்னு கூப்பிட்டான். பூவழகியும் அந்த சிரிப்பு மாறாமல் திரும்பி இளஞ்செழியனை பார்த்தான். என்ன நடந்ததுன்னே தெரியல. மின்னல் வெட்டின மாதிரி அந்த சிரிப்பு அப்படியே போயிருச்சு. பூவழகியோட கண்ணு ஃபுல்லாக கோபமும் குரோதமும் தான். உங்களை போய் நல்லவன் நினச்சேனே சி அப்படின்னு வேகமாக எந்திரிச்சு போயிட்டா பூவழகி. அவள் எந்திரிச்சு வேகமாக சரேர்னு போனதில் அவளோட கை அந்த வெற்றி மாலையில் பட்டு அருந்து கீழே விழுந்துருச்சு. பூவழகின்னு பின்னாடியே ஓடின இளஞ்செழியன் என்னாச்சு அப்படின்னு கேட்க திரும்பி கூட பார்க்காம பூவழகி என்னாச்சா போய் கண்ணாடியில் பாருங்கன்ட்டு போயிட்டா. ஒன்றுமே புரியாத இளஞ்செழியன் கண்ணாடியில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டான். அவனோட கண்ணோ பட்டு சால்வை நெஞ்சு எல்லா இடத்துலையும் ஒரு பொண்ணோட குங்கும சாந்து வீசி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே இளஞ்செழியனுக்கு பயங்கர வருத்தம். என்னன்னு கூட கேட்காம போயிட்டாளேன்னு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத எப்படியாவது பூவழகிக்கு சொல்லிடணுங்கிறதுக்காக ஒரு 2 நாளாக அந்த அரண்மனையில் பூவழகியை தேடினான். ஆனால் பூவழகி அவன் கண்ணில் படவே இல்லை. 2வது நாள் இன்பவல்லியை பார்த்தான். இன்பவல்லி, பூவழகி எங்க? எனக்கு தெரியாது படைத்தலைவரேன்னு இன்பவல்லி தன்னை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் வேகமாக ஓடினதை பார்க்கவே பயங்கர கோவம் வந்துருச்சு இளஞ்செழியனுக்கு. இன்பவல்லி அப்படின்னு நல்லா கத்துனோன்னு இன்பவல்லி நின்று அப்போ கூட அவள் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் என்ன படைத்தலைவரே அப்படின்னு கேட்டா. நான் இன்னைக்கு கண்டிப்பாக பூவழகியை பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னான் இளஞ்செழியன்.
பாருங்களேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நானா குறுக்க நிற்கிறேன் அப்படின்னு இன்பவல்லி சொல்ல சொல்ல இளஞ்செழியனுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. அந்த கோவத்தெல்லாம் இன்பவல்லி கிட்ட காட்டி, இன்பவல்லி இங்கே பார், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நான் பூவழகியை பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும். அப்படி ஒரு வேளை சந்திக்க முடியலன்னா உன் தலைவி பூவழகியோட அரை கதவை உடச்சிட்டு உள்ள வருவேன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னா இளஞ்செழியன். இளஞ்செழியனை உத்து பார்த்துட்டு இன்பவல்லி போயிட்டு கொஞ்ச நேரத்திலே திருப்பி வந்து, படைத்தலைவரே, இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலே கூடத்துக்குள்ளே இருக்கிற தென் அறையில் உங்களை பூவழகி காத்திருக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். பூவழகி சொன்ன மாதிரியே இளஞ்செழியன் கூடத்தோட தென் அறையில் உட்காந்துருந்தான். யாரோ வர காலடி சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்த்த இளஞ்செழியனுக்கு ஒரே அதிர்ச்சி. பூவழகி வருவான்னு காத்துட்டு இருந்தா வந்ததோ பூவழகியோட அப்பா. மாமா, நான் அப்படின்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தப்போ அவரே ஆரம்பிச்சார். தெரியும் இளஞ்செழியா, நீ என்னோட மகள் பூவழகிக்காக காத்துட்டு இருக்க அதானே நான் பொண்ணுன்னு. ஆமா அப்படின்னு சொன்னா இளஞ்செழியன். பூவழகி முன்ன மாதிரி சின்ன பொண்ணு கிடையாது, அவ இப்போ ஒரு இளம் பெண். அதுக்கு அப்படின்னு கேட்டான் இளஞ்செழியன். சாயங்கால நேரத்துக்கு மேல மற்ற ஆண்களோட பேசுறது அவ்வளோ சரியா இருக்காது இல்லை படைத்தலைவரேன்னு சொன்னாரு பூவழகியோட அப்பா. ஏன் கூட வா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடையும் அதிர்ச்சியோடையும் கேட்டான் இளஞ்செழியன். அதுக்கு அவங்க அப்பா நக்கலா, நீயும் ஒரு ஆண்ணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இளஞ்செழியனால் அதை தாங்கிக்கவே முடியல, அவ்வளோ கோவம். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னே தெரியல. தன்னை உட்கார வச்சுட்டு தான் வராமல் தன்னோட அப்பாவை அனுப்பி எப்படி இந்த பூவழகியால் இதை செய்ய முடியுது, குறைந்தபட்சம் என்ன நடந்துச்சுன்னு கூட ஏன் இந்த பூவழகியால் கேட்டுக்க முடியலன்னு இளஞ்செழியனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்த இளஞ்செழியனை பார்த்து பூவழகியோட அப்பா சொன்னார், பூவழகிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, பூவழகிக்கு கல்யாணம் நடக்கணும். அதனால அப்போன்னு இளஞ்செழியனுக்கு ஒன்றும் புரியல. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீயோ கல்யாணம் ஆகாத ஆண், நீயும் பூவழகியும் ஒரே அரண்மனையில் இருக்கிறது, அது மட்டும் இல்லை நானும் சில நேரம் வீட்டில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இழுத்தாரு பூவழகியோட அப்பா. இளஞ்செழியனுக்கு அங்கே நிற்க அதுக்கு மேலே கொஞ்சம் கூட தோணலை. தன்னை வீட்டை விட்டு வெளியே செல்ல சொல்கிறார். எந்த மாமன் சின்ன வயசில் அப்பாவும் அம்மாவும் இல்லாத என்னை எடுத்து வளர்த்து எனக்கு போர் முறையெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு சோழர் படைகள்லேயே ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய படைத்தலைவனான என்னை ஆக்கி அப்படிப்பட்ட மாமாவே நம்மளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூவழகி தானே சொல்லியிருப்பான் நம்மளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லின்னு. போதும் மாமா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இளஞ்செழியன். இது நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ வெற்றி வாகை சூடிட்டான் இளஞ்செழியன். எவ்வளவோ பெயர் புகழ், வெளிநாட்டு வணிகர்கள்லாம் மணியும் ரத்தனமும் தங்கமும் கொண்டு இளஞ்செழியனோட காலடியில் கொட்டுனாங்க. இதெல்லாம் பூவழகிக்கு இளஞ்செழியன் மேலே இருக்கிற வெறுப்பை தான் அதிகமாக்கிட்டே போச்சு. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இளஞ்செழியன் வெற்றியும் புகழும் சேர்றானோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஊரில் இருந்த பெண்களுக்கு இளஞ்செழியன் மேலே பாசமும் கூடிச்சு. அதனால பூவழகிக்கு இளஞ்செழியன் மேலே கோபமும் கூடிச்சு. அரசு வீதிகள்லாம் இளஞ்செழியன் நடந்து வந்தான்னா அப்போ அதுவரை சாத்தியிருந்த அரண்மனை ஜன்னல் எல்லாம் படப்படன்னு திறந்து இளஞ்செழியனை பார்க்குமா. இதெல்லாம் பூவழகிக்கு பார்த்தாலே அவ்வளோ கோவம் வருமா. அதனால 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சதே கிடையாது அந்த 2 வருஷத்துல. 2 வருஷம் கழிச்சு இளஞ்செழியன் இன்னைக்கு யவனராணியை கூட்டிக்கிட்டு பிரம்மானந்தர் மடத்துக்கு வரும்போது அங்கே பூவழகியை பார்ப்பான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சும்மாவே பூவழகி எல்லாத்தையும் தப்பாக நினச்சிட்டு கோவப்படுவா. இதில் நடுஜாமத்தில் ஒரு பொண்ணை, அதுவும் யவன பெண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரதை பார்த்த பூவழகி சும்மாவா இருப்பா. போன பாகத்தில் சொன்ன மாதிரி கோச்சிட்டு உள் மாளிகைக்கு போயிட்டா பூவழகி. இதில் பத்தாததுக்கு பிரம்மானந்தர் வேற இதெல்லாம் சகஜம்தான் அது இதுன்னு எதையோ பேச தன்னை தூக்கி கொண்டு வந்தார் படைத்தலைவர்னு யவனராணியும் சொல்ல பூவழகிக்கு இதுக்கு மேலே கேட்க விருப்பமே இல்லை. உள்ளே போயிட்டா. உள்கூடத்திலிருந்து பார்க்க யாரோ இந்த மொத்த பேச்சையும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்கிறத பூவழகி பார்த்தாதான். அதை உடனே வெளியே பிரம்மானந்தர் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் சொல்ல வெளியே வந்தா மறுபடியும் இந்த இளஞ்செழியனோட மூஞ்சில முடிக்கணும். பத்தாவதுக்கு அந்த யவனராணி வேற கையை வேற பிடிச்சிட்டு நிற்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ள கோவத்தோடே நின்றுட்டு இருந்தா பூவழகி. வெளியவோ யவனராணி பூவழகி வேகமாக கோச்சிட்டு உள்ளே போகிறத பார்த்து யவனராணி சிரிச்சதை பார்த்தோன்னே இளஞ்செழியனுக்கு பயங்கர கோவம். அவ்வளோ நேரம் நீங்கள் ராணி அது இதுன்னு மரியாதை கொடுத்துட்டு இருந்த இளஞ்செழியன் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு யவனராணியை பார்த்து முறைச்சான். அதுக்கு உடனே யவனராணி பதில் சொல்லாமல் பிரம்மானந்தரை பார்த்து, பார்த்தீர்களா அடிகளே அப்படின்னு சிரிச்ச உடனே பிரம்மானந்தரும் புரியுதுன்னு சிரிச்சாரு. என்ன புரியுது உங்களுக்குன்னு கேட்டோன்னே, இல்லை யவனராணி அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்கள மரியாதை இல்லாமல் நீங்கள் நீ வா போன்னு கூப்பிட்டதை நான் கவனித்தேன் படைத்தலைவரேன்னு சொன்னார் பிரம்மானந்தர். புரியலையே, அதுக்கும் நீங்கள் சிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இளஞ்செழியன் கேட்க, ஆமாம், உறவு அதிகமாகிற இடத்துல மரியாதை குறையத்தானே செய்யும்னு சொல்லி சிரிச்சாரு பிரம்மானந்தர்.
அடிகளே, என்னை என்னன்னு நினைக்கிறீங்க? அயோக்கியன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கத்துனா இளஞ்செழியன். அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே படைத்தலைவரேன்னு பிரம்மானந்தர் கேட்க, பின்ன இவளை இன்னைக்கு ராத்திரி தான் நான் சந்திச்சேனே, அதுக்குள்ள இவளுக்கும் எனக்கும் என்ன உறவு ஏற்பட்டிருக்க முடியும் அடிகளே அப்படின்னு கத்துனா இளஞ்செழியன். அப்ப கூட பிரம்மானந்தர் நிறுத்தாம, அது எப்படி நான் சொல்ல முடியும் படைத்தலைவரேன்னு கேட்க, இளஞ்செழியனுக்கு ரொம்ப கோவம். 2 வருஷமா பார்க்காத பூவழகியை இன்னைக்கு பார்க்குறோம், அதுவும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில. அவள் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு உள்கூடத்தில் கோச்சிட்டு போய் உட்காந்துருக்கா. இனிமே அவன் மூஞ்சிலே விழிக்க மாட்டேன்னு சொல்லி மன்னன் மாண்டு விட்டான். இளவரசனை காணும்னு சொல்றாங்க. டைபீரியஸ் வந்திருக்கான். போர் எடுக்க போறாங்க. சோழ நாட்டோட நிலைமை என்னன்னு புரியாம இந்த ராணி என்னடான்னா ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா. ராணிக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்டு இந்த அடிகள் சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னே புரியல இளஞ்செழியனுக்கு. மிகுந்த துயரத்தோட சொன்னான், அடிகளே, சோழ நாட்டோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்னாரு அடிகள். இளஞ்செழியனுக்கு அதிர்ச்சி. தெரிஞ்சுமா இவர் இப்படி சிரிச்சிட்டு இருக்காருன்னு? என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். இன்றிரவு அப்படின்னு ஏதோ பிரம்மானந்தர் சொல்ல வந்தோன்னே பூவழகி அதுக்குள்ள உள்ள இருந்து ஓடி வந்துட்டா. அவளுக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் நம்ம காத்துட்டு இருந்தோம்னா இவங்க அரசியல் விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உள்கூடத்தில் இருக்கிற மனிதர் யாருன்னே தெரியல, இது பாதுகாப்பானதான்னு தெரியாதனால பூவழகி வேகமா ஓடி வந்து, இல்லை அடிகளே, இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இளஞ்செழியனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் பேச வேணான்னு சொல்றா பூவழகின்னு. ஆனா பிரம்மானந்தர் கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஆகல. பயப்படாத பூவழகி, அவர் இங்க நின்று ஒட்டு கேட்கறது கூட நமக்கு அனுகூலம் தான் அப்படின்னு சொன்னாரு. இளஞ்செழியனுக்கு புரியல, யாரு ஒட்டு கேட்குறான்னு. ஆனா ராணிக்கு தெரியும். ஆனா பூவழகிக்கு பயங்கர அதிர்ச்சி. எப்படி இவருக்கு எல்லாமே தெரியுதுன்னு. ராணிக்கு தெரியும் அங்க யார் இருக்கான்னு. ராணி பிரம்மானந்தரை பார்த்து நினைச்சா, இந்த சோழ தேசத்துல இந்த மாதிரியான அறிவாளிகள் இருக்கும் பொழுது அவ்வளவு எளிதில் நம்ம இந்த நாட்டை எடுத்துட முடியாதுன்னு. வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தை பார்த்து கூப்பிட்டாரு அடிகள். அந்த உருவமும் மெல்ல வந்து நின்றுச்சு. யார் அந்த உருவம்? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.